Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு a day in my life தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல சூரிய நமஸ்கார் பிகினர்ஸ்க்கு எப்படி ஈஸியா பிராக்டிஸ் பண்றதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் process டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். and அது கூடவே விவானுக்கு நாங்க வந்து ஒரு சத்து மாவு கொடுப்போம். ஸோ அந்த மாவோட ரெசிபியும் டீடைலா உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். and அது இல்லாம அந்த டேல நடந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். So with no delay, let's begin today's video. இப்போ சூரிய நமஸ்கார் பண்ணுறதுக்கு மேட்டோட எட்ஜில் வந்து நின்றுக்கோங்க. நின்றுட்டு ப்ரேயர் போஸ்க்கு வந்துடுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்துகிட்டு நல்லா மூச்சை இழுத்து பேக் சைடில் பெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு இந்த ஆர்ச் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், அது போதும். இப்போது அப்படியே மூச்சை வெளியில் விட்டுட்டு கீழே அப்படியே குனிஞ்சு பெண்ட் பண்ணுங்க. உங்களால் இந்த அளவுக்கு ஃப்ளோரை டச் பண்ண முடிஞ்சதுன்னா ஃப்ளோரை டச் பண்ணுங்கள். உங்களால் ஃபிங்கர்ஸ் எட்டலை அப்படின்னா நீஸை இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஃபிங்கர்ஸால் கொஞ்சமாக லைட்டாக கையை தூக்கிட்டு கூட இப்படி கூட நீங்கள் வந்து ஃப்ளோரை டச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மூச்சை நல்லா இழுத்துட்டு ரைட் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு வாங்க. நீஸ் மேட்டில் பட்டு இருக்கணும். உங்களோட டோஸ் வந்து வெளியில் பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்துடுங்க. இப்போ மூச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மூச்சு விடக்கூடாது. மூச்சு விடாமல் லெஃப்ட் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. இப்போ உங்களோட மூச்சை விட்டுட்டே உங்களோட நீஸ், செஸ்ட், ஃபேஸ் வந்து மேட்டில் படுற மாதிரி பொசிஷனுக்கு வந்துடுங்க. இப்போ மூச்சை இழுத்துட்டே உங்களோட ஆர்ம்ஸோட ஸ்ட்ரென்த்தில் லைட்டாக செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணி மேல் நோக்கி பாருங்கள். இப்போ மூச்சை விட்டுட்டே உங்களோட ஹிப் மேலே தூக்கிட்டு உங்களோட தலை வந்து கீழே இருக்கிற மாதிரி பொசிஷனுக்கு வந்துடுங்க. அடுத்து மூச்சை நல்லா இழுத்துட்டு ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த லெக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மூச்சை வெளியில் விட்டுட்டே லெஃப்ட் லெக்கையும் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மூச்சை நல்லா இழுத்துட்டே கையை நல்லா மேலே தூக்கிட்டு உங்களால் எந்த அளவுக்கு பின்னாடி நல்லா பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். அந்த ஆர்ச் எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மூச்சை விட்டுட்டே ப்ரேயர் போஸ்க்கு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 12 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணோம் இல்லையா, இதே ஸ்டெப்ஸை லெஃப்ட் லெக்குக்கும் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதில் சூரிய நமஸ்காரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எந்த லெக்கை ஃபர்ஸ்ட் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே லெக்கை தான் ஃபர்ஸ்ட் உள்ளேயும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் லெக்கை தான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரைட் லெக்கை தான் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் ஒன் சைக்கிள். ஸோ ரைட் லெக்கில் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா லெஃப்ட் லெக்கில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து கோப்ரா போஸ்க்கு போகக்கூடாது. ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் லெக் வந்து நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடாது. நான் அதுக்காக தான் இந்த வீடியோவை பர்டிகுலராக சொல்கிறேன். எல்லாருக்குமே இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதெல்லாம் தான் மிஸ்டேக்ஸுன்னு நம்ம பண்ணுவோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் அன்றைக்கி வந்து இந்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து எங்கள் வீட்டில் கார்டனில் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்ட மரத்தை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஆளுங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் போயிட்டுருந்தது. அத்தம்மாவும் மாமாவும் ரொம்ப பிஸியாக அதை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இருந்தது. அது ஃபுல்லாகவே அந்த மேலே போனதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து இந்த மழை வரத்துக்கு முன்னாடி நல்லா மண் வாசனையோட சூப்பராக ஒரு கிளைமேட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. விவானுக்கும் என்ன மாதிரியே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்டனில் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க செடி எல்லாத்தையுமே இது என்ன செடி அது என்ன செடின்னு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு வந்து வெத்தலை செடி அண்ட் கற்பூரவள்ளி செடி ரெண்டுமே நல்லா தெரியும். வெத்தலை கொடியும் கற்பூரவள்ளி செடியும் நல்லா தெரியும். ஏன்னா கஷாயம்க்கு நாங்கள் டெய்லியும் அங்கேருந்து பறிப்போம், அதனால தெரியும். ஸோ அதை வந்து என்கிட்ட அம்மா அம்மா வெத்தலை கொடின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க.
இப்போ விவானோட சத்து மாவு ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நான் சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் மட்டும் 4 இல்லை 5 எடுத்துக்கோங்க. உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 50 கிராம் நிலக்கடலை, 50 கிராம் பாதாம், கேஷ்யூ, வால்நட், பிஸ்தா இது எல்லாமே 50 கிராம். திணை, சாமை, குதிரைவாலி இது எல்லாமே 50 கிராம். சிகப்பரிசி, சம்பா கோதுமை, நார்மலான கோதுமை இது எல்லாமே 50 கிராம். பச்சை பயிறு, சோளம், கருப்பு உளுத்தம் பருப்பு, அந்த தோலோடு இருக்கிற உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 50 கிராம். அண்ட் இந்த மாதிரி கருப்பு கொண்டக்கடலை, பொட்டுக்கடலை, ஏலக்காய் 4, கம்பு, கேழ்வரகு இது எல்லாமே 50 கிராம். காராமணி 50 கிராம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஈக்குவலாக 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் மட்டும் 3 to 4 பீசஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃப்ளேவரிங்க்கு சூட்டபுளாக நீங்கள் எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே ஒன்றா பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்று ஒரு டெம்பரேச்சரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். கொண்டக்கடலை இல்லைனா மக்காச்சோளம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அண்ட் வால்நட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக அந்த வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வறுக்கணும். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப டைம் கொடுத்து தான் பண்ணணும். எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஈரம் இது போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதும். அண்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒன்றா நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அதை வந்து லைட்டாக புடைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி காய வச்சு எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பண்ண தேவை கிடையாது. நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை லாஸ்ட்டாக வந்து புடைச்சிக்கோங்க. கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருந்ததுன்னா வந்துடும். இதில் கடலை மட்டும் வந்து நீங்கள் வறுத்த கடலையே கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வாங்கி வீட்டிலையே இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் அந்த கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. அதில் பர்டிகுலராக வந்து இந்த கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதோட கலர் வந்து குயிக்காக சேஞ்ச் ஆகிடும். அது கருத்துடுச்சுன்னா அந்த மாவே டேஸ்ட்டே டோட்டலாக வீணாக போயிடும். ஸோ குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இது வந்து அந்த லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்திங்கன்னா தான் அந்த மொத்த ரெசிபியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் அந்த ஏலக்காவும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணுறதுனால அது இன்னும் நல்ல ஃப்ளேவரிங்காக இருக்கும். குழந்தைங்க நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து கேழ்வரகை மட்டும் அது வந்து கலர் சேஞ்சே ஆகிடக்கூடாது. இதில் வந்து இந்த கேழ்வரகு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட். அந்த பாடிக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற எதை ஸ்கிப் பண்ணாலும் கேழ்வரகு வந்து மஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் அதை ராகின்னு சொல்லுவாங்க. ஸோ கேழ்வரகு அப்படின்னா அது ராகி தான், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாடியில் லூஸ் ஃபேட், எக்ஸ்ட்ரா ஃபேட் அக்யூமுலேட் ஆகுதில்ல, அந்த மாதிரி ஆக விடாமல் ஃபுல்லாகவே அது எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் அது வந்து அவ்வளோ நல்லது. பாடியே வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லூஸ் ஃபேட் எல்லாம் வேஸ்ட்டாக எதுவுமே அக்யூமுலேட் ஆகி இருக்காது. ஸோ ராகியை வந்து நீங்கள் ரொம்ப கருந்துருச்சு, அது வந்து பிளாக்காக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து டோட்டலாக அந்த ரெசிபியோட டேஸ்ட்டையே மாற்றிடும். டேஸ்ட் அண்ட் வாசனை மாறிடுச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் இதை வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ராகியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது மட்டும் லோ ஃப்ளேமில், எந்தளவுக்கு லோ ஃப்ளேம் வைக்க முடியுமோ வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெசலோட ஹீட்லேயே கூட நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் புடைச்சிட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை உங்ககிட்ட நல்ல கண்டிஷனில் குட் மிக்ஸி வச்சுருக்கீங்க அப்படின்னா மிக்ஸிலேயே ஃபைனான பவுடர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்கணும். அது வந்து கொஞ்சம் திரியாலாம் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி வச்சுட்டு நம்ம நார்மலாக கஞ்சி பண்ணுவோம் இல்லையா, வெந்நீரில் அப்படி இல்லைன்னா பால்லன்னு எதில் கஞ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதில் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் நான் இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஐ வில் see you on Friday. Until then, stay tuned and take care. Bye bye.